கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் எரேமியா 14ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை நாம் வாசிக்க கேட்டோம். நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் நம் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று எரேமியா இறைவாக்கினர் நமக்கு கற்பிக்கின்றார். ஆண்டவரே, நாங்கள் தீமைகள் செய்தோம், நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் பாவங்களை மட்டுமல்ல, எங்கள் மூதாதையருடைய பாவங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களை மன்னியும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எத்துணை நாட்கள் நாங்கள் நலம் பெற காத்து கிடப்பது, குணம் பெறாமல் எத்தனை நாள் நாங்கள் கவலைப்படுவது. ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாதேயும் என்ற வார்த்தைகளை அதன் வழியாக எரேமியா இறைவாக்கினர் நமக்கு சொல்லுகின்றார். மனிதர்கள் தவறு செய்பவர்கள், தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் தவறை ஏற்றுக்கொள்பவர்கள் கடவுளுடைய மன்னிப்பை நிறைவாக பெறுகின்றார்கள். நல்ல கள்வன் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தான். கடைசி நேரத்தில், ஆண்டவரே, என்னை உமது ராஜ்யத்தில் நினைவு கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று இயேசு அவனுக்கு வாக்களித்தார். ஊதாரி மைந்தன் தான் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்து தந்தையிடம் கூறினான். தந்தை அவனுக்கு எல்லாம் கொடுத்தார். சக்கேயு இயேசுவை காண வேண்டும் என்று அத்திமரம் ஏறினான். இயேசுவை கண்டான். இயேசு அவனோடு, இறங்கி வா, நான் உன்னோடு உணவு உண்ண வேண்டும் உன் வீட்டில். தான் செய்ததை எல்லாம் இயேசுவுக்கு எடுத்துரைத்தான். தன் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்தான். அவனுடைய வீட்டிற்கு மீட்பு வந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தப்பு செய்கிறோம், அதுக்காக தான் கடவுள் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கின்றார். நாம் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நாம் மீண்டும் புனித தன்மைக்கு நம்மை கொண்டு வந்து விடுகின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய அன்பாலும் இரக்கத்தாலும் மன்னிப்பாலும் ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விடுகின்றார். தன்னோடு நம்மை உறவு கொள்ள மீண்டும் அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், உலக முடிவில் என்ன நடக்கும் என்று. களைகளும் கோதுமையும் ஒன்றாக வளர்கின்றன. கடைசி வரை கடவுள் காத்திருக்கின்றார். கடவுள் பொறுமை உள்ளவர். இதற்கும் அவர் அவசரப்படுவது கிடையாது. ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்யும் போதெல்லாம் கடவுள் அவசரப்பட்டு நம்மை பனிஷ் பண்ணியிருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? கடவுள் வாய்ப்புகள் மீது வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கின்றார். நல்லதாக மாறுறோமா, மாறிவிடுவோமா என்ற ஒரு ஏக்கம் அவரில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. நிறைய முறை நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு ஃபாதர் இந்த தீமை இந்த உலகத்தில் இருக்குது? எதுக்கு கெட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க? ஏன் நாம் அவங்களோட மாரடிக்கணும்? கடவுள் அவங்களெல்லாம் பனிஷ் பண்ண மாட்டாரா? கடவுள் வாய்ப்புகள் மீது வாய்ப்புகள் கொடுக்கின்றார். மார்பு பெறுவதற்கு, மனசு மார்பு பெறுவதற்கு, பெற்று கடவுளோடு ஒப்புரவு ஆவதற்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும் நிச்சயம், நமக்கு எவ்வாறு பிறப்பு இருக்கின்றதோ இறப்பும் இருக்கும். இறப்புக்கு பின் தீர்ப்பு இருக்கும். தீர்ப்பில் மோட்சமா நரகமா இதுவும் இருக்கும். இந்த கெட்டவர்கள் அவர்களை நெருப்பில் தூக்கி போடுவார்கள். நல்லவர்கள் ஒளி வீசுவார்கள். தன்னுடைய தந்தையின் அரசில் ஆட்சியில் அவர்கள் கதிரவனைப் போல ஒளி வீசுவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு தன் உள்ளத்தை கொடுத்திருக்கின்றார்.
தன் உருவில் நம்மை படைத்திருக்கின்றார், தன் சாயலில் நம்மை படைத்திருக்கின்றார். படைக்கும் பொழுது எல்லோருமே நல்லவர்களாகத்தான் கடவுள் படைத்தார். எவ்வாறு இந்த தீமை இந்த உலகத்திற்கு வந்தது? எல்லாம் அலகையின் செயல். தீமை இருக்கின்றது, நன்மையும் இருக்கின்றது. இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், தீயவர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியில் நாம் வாழ வேண்டும். வாழ்ந்து நாம் ஒரு இயேசுவினுடைய விழுமியங்களை கடைப்பிடிப்பவர்களாக, கட்டளைகளை கடைப்பிடிப்பவர்களாக, நல்லவர்களாக வாழ்ந்து அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை நாம் கொடுத்தால் அவர்களும் மாறுவார்கள். நாம் கடவுளுடைய அந்த ஒளியை பெற்று ஒளியின் மக்களாக நாம் விளங்க வேண்டும். ஒளியின் மக்களாக நாம் பிரகாசிக்க வேண்டும். அதற்கு தேவையான வரங்கள் அனைத்தையும் திருப்பலியின் வழியாக, அன்னை மரியாளுடைய ஜெபத்தின் வழியாக இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.